Hello everyone, welcome to Math to Infinity. இன்னைக்கு நம்ம definition of derivative பத்தி பார்க்க போறோம். So definition of derivative நான் graph வச்சு explain பண்ண போறேன். இப்போ இது ஒரு xy coordinate graph எடுத்துக்கோங்க. இது வந்து x axis, இது வந்து y axis. So இப்போ இந்த coordinateல ஒரு slope அப்படின்றது எப்படி நம்ம plot பண்ணுவோம்னு கத்துக்கலாம். ஒரு straight line எப்படி இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஒரு straight line. So இதோட equation x equal to y இருக்கும். So உங்களுடைய function என்னன்னு பாத்தீங்கன்னா x equal to y அப்படின்றது f of x அப்படின்றது y ன்னு assume பண்ணிக்கோங்க. So இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க slope find out பண்றீங்க அப்படின்னா you will be taking two random points from the straight line. ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்டை with respect to x axis இப்படி extend பண்ணிட்டே வரணும். அதாவது with respect to y axis. அதாவது vertical extend பண்ணிட்டே வாங்க. அடுத்து இந்த பாயிண்ட்டை with respect to x axisக்கு parallel extend பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த ஸ்பேஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த vertical line, let me draw it in the purple color. ஸோ இந்த vertical line பார்த்தீங்கன்னா del y இருக்கும். இந்த yellow line பார்த்தீங்கன்னா del x இருக்கும். அதாவது del y அப்படின்னா y2 minus y1. அதாவது இந்த பாயிண்ட் y2 இந்த பாயிண்ட் y1 இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு del y. சேஞ்ச் இன் y தான் del y. அடுத்து del x அப்படின்றது என்னன்னா இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட். இப்போ இதை நீங்க x1 அசியூம் பண்றீங்க அப்படின்னா இது x2 இருக்கும். ஸோ இந்த x2 minus x1 தான் உங்களுக்கு del x. ஸோ del x is x2 minus x1. ஸோ ஸ்லோப் அப்படின்றது என்னன்னா del y upon del x. Change of y with respect to change of x அப்படின்றது தான் ஸ்லோப். இதை நீங்க வந்து இந்த ஸ்பீடு கான்செப்ட்ல கூட அப்ளை பண்ணி பார்த்துருக்கலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் ஆஃப் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் ஆஃப் டைம். இப்போ இன்கேஸ் நீங்க இதை வந்து டிஸ்டன்ஸோட ஆக்சிஸ், இதை டைமோட ஆக்சிஸ்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய கார் வந்து டிராவல் பண்ற ஸ்பீடை நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல நான் டிபிக்ட் பண்றேன். இது வந்து ஸ்பீட் ஆஃப் த கார்னு இருந்ததுன்னா இப்போ இந்த காரோட ஸ்பீடு நீங்க கால்குலேட் பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா டிஸ்டன்ஸ் எங்க சேஞ்ச் ஆயிருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்கிருந்து இதுவரை போன தூரம் அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் டைம் அதை வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்லோப்பா இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் இது அப்படி நீங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் இது y2, வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்சிஸ் ட்ரேஸ் பண்ணீங்கன்னா இது y1, இந்த பாயிண்ட் வந்து x1, இந்த பாயிண்ட் வந்து x2. அதாவது இந்த ஸ்பேஸ் வந்து del x இருக்கும், இந்த ஸ்பேஸ் வந்து del y இருக்கும். ஸோ இதை நாம del y upon del x அப்படின்னு சொல்லுவோம். அதாவது y2 minus y1 upon x2 minus x1. ஸோ இது வந்து ஸ்லோப் கோர் எக்ஸாம்பிள். ஸ்பீட் ஆஃப் த கார் அப்படின்றது ஸ்லோப் கோர் எக்ஸாம்பிள். ஆல்ரைட். ஸோ இந்த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஆர் ஸ்லோப் ஆஃப் த கர்வுக்கும் டெரிவேட்டிவ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் கோஆர்டினேட். இப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சேன் இல்லையா? ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பதிலாக ஏதாவது ஒரு கர்வ் வரையலாம். இப்போ இந்த கர்வ் வந்து நான் y equal to x ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அந்த கர்வ் மேபி ஒரு அப்வர்ட் பேரபோலா இந்த மாதிரி இருக்கு. இது y equal to x ஸ்கொயருக்கு நீங்க இந்த கர்வ் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒன் மோர் திங், நீங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல நீங்க எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க ஸ்லோப் கால்குலேட் பண்ணாலும் சேமான ரிசல்ட் தான் வரும். லைக் இந்த ஸ்லோப் இது வந்து ஸ்லோப் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இன்கேஸ் இது ஸ்லோப் 2 இருந்ததுன்னா ஸ்லோப் 3 இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஸ்லோப் 1, ஸ்லோப் 2, ஸ்லோப் 3 எல்லாத்துக்கும் சேம் வேல்யூ தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு கர்வா இருக்கு அப்படின்னா அங்க உங்களுக்கு வந்து சேமான வேல்யூ கிடைக்காது. இப்போ இந்த கர்வ்ல நான் இந்த பாயிண்ட் நான் எடுக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்லோப் வந்து லைக் பாசிட்டிவா இருக்கும். Because the curve, just look at the nature of the curve. Nature of the curve பாத்தீங்கன்னா increasing. இது வந்து ரொம்ப ஸ்டீப்பரா போயிட்டே இருக்கு. ஸோ ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இப்போ இந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது முன்னாடி இருந்த ஸ்லோப்பை விட இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். லைக் இந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது இன்னும் ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ இன்கேஸ் இப்போ இந்த கர்வ்லயே வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எடுக்கிறேன்னு வைங்க. லெட் மீ டூ இட் இன் த பர்பிள் கலர். லைக் இன்கேஸ் இஃப் ஐம் டேக்கிங் திஸ் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னா ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து பாருங்க இப்படி டிக்ரீஸ் ஆகும், லைக் டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் வருது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீப்பர்னஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸ்லோப்போட வேல்யூ வந்து உங்களுக்கு குறைஞ்சு ஸ்லோப் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ்ல கிடைக்கும் இந்த சைட்ல. அண்ட் இப்போ நான் இங்க எடுக்கிறேன். இப்போ இங்க வந்து நான் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. இங்க எந்த ஒரு ஸ்லோப்புமே கிடையாது. இங்க எந்த ஸ்லோப்னா என்ன, சாய்வு இல்லையா? ஸ்ட்ரெயிட் லைன்ல எங்கேயுமே ஸ்லோப் கிடையாது இதுல. ஸோ இதுல நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லைக் இது வந்து ஒரு 1 டைமென்ஷன், ரைட்? ஸோ இதுல ஸ்லோப்பே கிடையாது. அப்போ இந்த பாயிண்ட்ல வந்து ஸ்லோப் வந்து உங்களுக்கு 0வா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் 0வா இருக்கு. இந்த பாயிண்ட்ல போக போக பாசிட்டிவா அதிகமாயிட்டே போகுது. இந்த பாயிண்ட்ல லைக் இந்த சைட்ல கீழே வரும்போது ஸ்லோப் வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்லோப்பும் வந்து உங்களுக்கு சேம் வேல்யூவை எக்ஸிபிட் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவ், ஒரு பக்கம் நெகட்டிவ் அண்ட் 0. இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நேச்சர் ஆஃப் தி கர்வ். ஸ்லோப் இப்படி தான் வரும். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்லோப் அண்ட் டான்ஜென்ட் லைன்னா என்ன, சீக்கண்ட் லைன்னா என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேசிக்கான விஷயம் இந்த டான்ஜென்ட் லைன், சீக்கண்ட் லைன்லாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி டெஃபினிஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் நான் பெரிய கிராஃபா வரைகிறேன். I hope slope வந்து clear ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். We'll go to tangent line. So let me take this as, okay, let me draw a first quadrant alone. The first quadrant நான் வரைகிறேன். We'll divide this section into 2. All right. So இப்போ இதுல வந்து பாருங்க, இது வந்து x coordinate, இது வந்து y coordinate. So இப்போ இங்க நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். ரொம்ப திக்கா இருக்கு. ஜஸ்ட் a second. லைக் ஆரிஜின்ல பாஸ் ஆகிற மாதிரி போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ். ஸோ இங்க டான்ஜென்ட் லைன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் பட்டு கர்வோட ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் பண்ணி பாஸ் ஆகி போகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நான் அந்த பர்பிள் டாட் வச்சாலே அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் பட்டு இப்படி பாஸ் ஆகி போகும். இது டான்ஜென்ட் லைன். ஓகே. ஸோ டான்ஜென்ட் லைன் அப்படின்றது, tangent line is the one which intersects exactly one point on the curve. curveல ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் intersect பண்ணி போகும். அதுதான் tangent line. ஓகே. ஒண்ணுக்கு மேல நிறைய tangent lines கூட இருக்கலாம், அதனால தப்பு இல்லை. பட் tangent line அப்படின்றது curveல ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணும். நான் இங்க கூட tangent line டிரா பண்ணலாம், அதனால தப்பு கிடையாது. பட் ஒரு பாயிண்ட்ல தான் அது மீட் பண்ணும். ஓகே. ஐ ஹோப் டான்ஜென்ட் லைன் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சீக்கண்ட் லைன்னா என்ன? சீக்கண்ட் லைன் அப்படின்றது பாத்தீங்கன்னா கர்வ்ல 2 பாயிண்ட் வழியா பாஸ் ஆகி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாயிண்ட் அண்ட் கர்வ் கொஞ்சம் நீட்டா வரையலாம், ரொம்ப மோசமா இருக்கு. அப்படிதான் வருது. இக்னோர் இட். Okay, assume this as a curve. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி tangent line அப்படின்றது லைக் ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணிட்டு போற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். லைக் இந்த மாதிரி. ஓகே.
ஸோ அடுத்து சீக்கண்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சீக்கண்ட் லைன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் வழியா பாஸ் ஆகி போகும். You take this point and this point. ஸோ இந்த 2 பாயிண்ட் வழியா பாஸ் ஆகி போகிறது வந்து நம்ம சீக்கண்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேல இருக்க அந்த எல்லோ பாயிண்ட் அண்ட் கீழே இருக்க எல்லோ பாயிண்ட்டையும் பாருங்க கிராஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த எல்லோ கலர் வந்து நீங்க சீக்கண்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். சீக்கண்ட். ஸோ சீக்கண்ட் லைன் அப்படின்றது என்னன்னா, சீக்கண்ட் லைன் இஸ் த ஒன் which intersects two points in the curve. இந்த கர்வ்ல 2 பாயிண்ட் வழியா 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து பாஸ் ஆகும். இதை வந்து நம்ம சீக்கண்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ சீக்கண்ட் லைன் அண்ட் டான்ஜென்ட் லைன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த டான்ஜென்ட் லைன் அண்ட் சீக்கண்ட் லைனோட டெஃபினிஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெரிவேட்டிவோட டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் இங்க ஒரு டான்ஜென்ட் லைன் டிரா பண்ணியிருந்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்வ் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இதனால டெரிவேட்டிவ்க்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்வோட ஸ்லோப்பும் இந்த டான்ஜென்ட்டோட ஸ்லோப்பும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் போத் ஆர் ஈக்குவல். இது முக்கியமான பாயிண்ட். So slope of the curve அப்படின்றது வந்து நம்ம del x by del y அப்படின்னு எழுதும். இல்லாட்டி டிஃபரன்சியேஷன்ல d by dy of x ன்னு எழுதும். ஸோ அப்போ உங்களுக்கு டெரிவேட்டிவ் கண்டிப்பா யூஸ் ஆகும். அப்போ dx by dy இல்ல ஐ மீன் இட் வாஸ் del y by del x இல்லையா? அதாவது டிஃபரன்ஷியேட்டிங் தி y with respect to x. y அப்படின்ற கர்வை வந்து with respect to x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. ஸோ இதுதான் நம்ம ஸ்லோப்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லோப் அப்படின்றது del y by del x மட்டும் எழுதாம dy by dx அப்படின்னு நீங்க எழுதுவீங்க. ஓகே. ஸோ ஸ்லோப் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன்ல யூஸ் ஆகும். அண்ட் தென் இப்போ நான் இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு ஒரு பாயிண்ட் மார்க் பண்றேன். I'm going to mark this as x equal to ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இது அப்படியே வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்சிஸ் மார்க் பண்ணும்போது இது நான் f of a ன்னு எழுதுறேன். அப்ப இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் எப்படி இருக்கும்னா x, y இல்லையா? அப்போ a, f of a அப்படின்னு இருக்கும் இந்த கோஆர்டினேட் பாயிண்ட். ஆல்ரைட். அடுத்து இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் இது வந்து இந்த பாயிண்ட் x ஆக்சிஸ்ல x equal to a plus h ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதாவது லைக் இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா h. ஸோ a வந்து இந்த h ஓட ஆட் ஆகும்போது இந்த பாயிண்ட் x equal to a plus h ன்னு வரும். ஓகே. ஸோ அப்படியே வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்சிஸ் பார்க்கும்போது f of a plus h. அப்ப இந்த கோஆர்டினேட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா x, y ன்னு எழுதும்போது a plus h, f of a plus h. ஸோ y வந்து நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல எழுதுறேன். ஸோ a அப்படின்றது x. ஸோ f of x அப்படின்றது நான் f of a ன்னு எழுதலாம். அடுத்து இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு h அப்படின்ற இன்டர்வல் ஆட் ஆகி இந்த x வந்து a அப்படின்ற பொசிஷன்ல இருந்து நகர்ந்து போய் a plus h மாறிடுச்சு. ஸோ இங்க a plus h இங்க ஷிஃப்ட் ஆகும்போது ஆப்வியஸ்லி உங்களோட y ஆக்சிஸ்லயும் ஷிஃப்ட் ஆகும். அப்போ f of a அப்படின்றது பார்த்தீங்கன்னா f of a plus h உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா நான் இந்த கர்வ்ல ஒரு 2 கோஆர்டினேட் பாயிண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த 2 கோஆர்டினேட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்கே தான் வந்து நான் டெஃபினேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே. ஸோ இப்போ சீக்கண்ட் லைனா நான் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இது வழியா பாஸ் ஆகுற லைனை வந்து நாம சீக்கண்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். எஸ். ஸோ இப்போ நான் ஒரு சீக்கண்ட் லைன் டிரா பண்ணிட்டேன். சீக்கண்ட் லைன் டிரா பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பாருங்க லைக் இந்த லைன் அண்ட் இந்த லைன் பார்க்கும்போது ஒரு ஸ்லோப் கிரியேட் ஆகுது.
இல்லையா? ஸோ இங்க ஒரு ஸ்லோப் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஸ்லோப் கான்செப்ட் தான் இங்க நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ இந்த ஸ்லோப் வந்து என்ன சொன்னோம், நம்ம டெல் வைன்னு சொன்னோம். இந்த லைன் வந்து நம்ம இந்த ஹாரிசாண்டலா இருக்க லைன் வந்து நம்ம டெல் எக்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்ப டெல் ஒய் அப்படின்னா என்னன்னா y2 மைனஸ் y1. அப்போ இது வந்து x2 y2, இது x1 y1. அப்போ y2 மைனஸ் y1 அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு, f of a plus h மைனஸ் f of a அப்படின்னு கிடைக்கும். அப்போ டெல் எக்ஸ்னா என்ன, டெல் எக்ஸ்னா என்ன, x2 minus x1 இல்லையா? So what is x2? x2 was a plus h and x1 was a. So a plus h minus a. So which can be written as h. So del x அப்படின்றது h and del y was f of a plus h minus f of a. இங்கெல்லாம் வந்து நீங்க எதுவும் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ f of a plus h f of a ல சப்ட்ராக்ட்லாம் பண்ண முடியாது, இது இப்படியே தான் இருக்கும். ஆல்ரைட். ஸோ இப்போ நான் இங்கே ஸ்லோப் கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது del y upon del x அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நான் இது எப்படி எழுதலாம்னா f of a plus h minus f of a upon h அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பாதி டெஃபினிஷன் லைக் 75% வந்து நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அக்யூரேட்டான டெரிவேட்டிவோட டெஃபினிஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த முன்னாடி இங்க a பொசிஷன்ல இருந்து h வந்து நகர்ந்து போயிட்டு தான் a plus hன்னு இங்க வந்துச்சு இந்த பாயிண்ட், ரைட்? அதே மாதிரி yயும் வந்து ஷிஃப்ட் ஆகி f of a ல இருந்து f of a plus hன்னு வந்தது. ஸோ அந்த ரீசனால தான் இந்த a plus h and f of a plus h அப்படின்ற கோஆர்டினேட் பாயிண்டே உங்களுக்கு கிடைச்சது. ஸோ இப்போ நாம டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த h நம்ம எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணும், லைக் டு த மேக்ஸிமம் நீங்க ரெடியூஸ் பண்ணும். அதாவது h வந்து நீங்க h வந்து இங்க இருந்து இவ்வளவு தூரம் போயிருக்கல, இதை மறுபடியும் நீங்க புல் பண்ணி இங்கே எடுத்துட்டு வரணும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு வரணும். அதுக்கு பேர் லிமிட். நீங்க h மறுபடியும் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணும்போது h ஓட வேல்யூ மொத்தமும் லைக் இதுதான் h. நான் திருப்பி வந்து லைக் இது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இமேஜின் பண்ணுங்க, இது வந்து ஒரு ஸ்ப்ரிங். அந்த ஸ்ப்ரிங் வந்து நான் இங்க இருந்து இழுத்திருக்கேன், மறுபடியும் விட்டேன் அப்படின்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடும், ரைட்? மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ அந்த ஹெச் அப்படின்றதே இல்லாமல் போயிடும், எங்கே ஸ்டார்ட் பண்ணுச்சோ அங்கேயே திருப்பி போயிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை நான் குறைக்கிறேன். இதை நான் குறைக்கும் போது என்னோட கிராஃப் என்ன ஆயிடும் பாருங்க. ஆல்ரெடி இங்க ஏ இருக்கு, அடுத்து இங்க எஃப் ஆஃப் ஏ இருக்கு. ஸோ வெறும் ஏ கொஞ்சம் பெருசா எழுதுறேன். ஓகே, இந்த கலர் போகும். ஸோ ஆல்ரெடி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் ஏன்னு அசியூம் பண்ணேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் ஏவா இருக்கும், இந்த பாயிண்ட் வந்து ஏ கமா எஃப் ஆஃப் ஏ. நான் என்ன சொல்லியிருந்தேன், லைக் இந்த ஏ வந்து இந்த ஹெச் வந்து ஹெச் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகி போயிடுச்சு, அதை நீங்க மறுபடியும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்போ இங்க ஹெச் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது, மறுபடியும் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஹெச்னு ஒன்று இருக்காது, லைக் இந்த ஒரு கோஆர்டினேட் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு கோஆர்டினேட் இருக்கும்போது உங்களால சீக்வென்ட் லைன் டிரா பண்ண முடியாது. இப்போ இந்த கர்வ் வந்து உங்களுக்கு இப்படி போயிட்டு இருக்கு, இந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். ஐ மீன் அந்த கர்வ் வந்து எதுனா அந்த பிரவுன் கலர் கர்வ் இருக்கு இல்லையா, லைக் இந்த கர்வ், இந்த கர்வ். ஸோ இது மட்டும் தான் இருக்கும், இந்த சீக்வென்ட் லைன் இருக்காது. பிகாஸ் இந்த பார்ட் மொத்தமும் பாத்தீங்கன்னா ஹெச் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிலீட் ஆயிடும், இந்த மொத்த பார்ட்டும் உங்களுக்கு டிலீட் ஆயிடும். ஓகே, ஒன்லி இப்போ நான் இங்க ஒரு சின்னதா கிராஃப் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் மட்டும் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம், என்னால டான்ஜென்ட் லைன் டிரா பண்ண முடியும். ஸோ டான்ஜென்ட் லைன் டிரா பண்றேன். ஸோ அந்த டான்ஜென்ட் லைன் கர்வ்ல ஒரு பாயிண்ட்ல மட்டும் மீட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹெச்சை வந்து நான் எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் 0, அதாவது ஹெச் வேல்யூவை நான் மொத்தமாக குறைச்சிட்டேன், 0 பக்கத்தில் நான் அப்ரோச் பண்ணி ஹெச்சோட வேல்யூவை சுத்தமாக குறைச்சிட்டேன். ஸோ அதனால நான் லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் 0 அப்படின்னு சொல்றேன். ஸோ அதனால தான் என்னுடைய டெஃபினிஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் 0
f of a plus h minus f of a upon h இப்படின்னு வந்தது. So இதுதான் definition of derivative. I hope it is clear. And in the இது வந்து நம்ம first principle theorem ஓட L'Hopital rule யூஸ் பண்ணிருப்பாங்க. நான் வந்து இதை யூஸ் பண்ணி ஏன் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டீடைல்டு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நீங்க பாருங்க. அதை நான் வந்து ஆட் பண்றேன். நான் இதோடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், ஐகார்ட்லயும் ஆட் பண்றேன். அந்த வீடியோ பாருங்க. இது வந்து ஒரு டெரிவேட்டிவ் ஃபார்முலா. எதனால லிமிட் h approaches 0 f of a plus h minus f of a upon h எப்படி வந்தது அப்படின்ற டெஃபினிஷனை நான் இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். I hope the explanation was clear. Thank you so much for watching my video.